சித்திரை 3 தவக்கால சிந்தனைகள். இன்றைய உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் படைத்தவரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு வாழ்வையும் உயிரையும் தந்து இந்த உலகத்திலே எங்களை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற படைத்தவரை மறந்து இன்று மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே தீர்மானிக்கின்ற அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடவுள் தொடர்பில்லாத ஒரு உலகத்தை இன்றைய காலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். கடவுள் நம்பிக்கை என்பது போலி, மாயை என்று சொல்லிக்கொண்டு மனிதன் தன்னுடைய பகுத்தறிவால் எல்லாம் செய்ய முடியும் என்று இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய 1ஆம் வாசகம் விடுதலை பயண நூலிலே தெளிவாக சொல்லப்படுகின்றது. கடவுளை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை இஸ்ராயல் மக்கள் நாடி சென்றதாக. இன்றும் அதே கதை தொடர்கின்றது எமது வாழ்க்கையிலே. கடவுளை விட்டுவிட்டு உலகம் தருகின்ற இன்பங்களை, பணத்தை, செல்வத்தை, இன்னும் பல்வேறு விதமானவற்றை நாங்கள் நாடி செல்கின்றோம், தேடிச் செல்கின்றோம். அவற்றை எங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்ள முயற்சி செய்கின்றோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் காரண கர்த்தாவாய் இருக்கிற கடவுளை மறந்து விடுகின்றோம். இவைகள் எல்லாம் வேற்று தெய்வங்களாக, குட்டி குட்டி தெய்வங்களாக நாங்கள் உருவாக்கியவை. எனக்கு எதன் மீது அதிகம் பற்றி இருக்கின்றதோ அது எனக்கு தெய்வமாக மாறி விடுகின்றது. சில மனிதர்களுக்கு பணம்தான் வாழ்க்கை என்று சொல்லி அந்த பணத்தை தெய்வமாக்கி விடுவார்கள். இன்னொருவர் புகழ்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி புகழை தெய்வமாக்கி விடுவார்கள். ஒரே கடவுளை வணங்க வேண்டும் என்று 1வது கட்டளை எமக்கு சொல்லி இருக்கின்றது. ஆனால் அதை விடுத்து நாங்களே எங்களுக்கென்று சில தெய்வங்களை உருவாக்கி கொண்டு அவற்றின் மீது பற்று கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது படைத்தவரை, கடவுளை மறந்து வாழுகிறோம் என்பதை நாங்கள் ஆழமாக உணர இன்றைய நாள் எமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாங்கள் எங்கிருந்து வந்தோமோ அங்குதானே செல்ல வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய கரத்திலிருந்து வந்தவர்கள். ஆகவே அவரிடம்தான் நாங்கள் செல்ல வேண்டும். அவர் இல்லாமல் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நிம்மதியாக, அமைதியாக இருக்க முடியாது. அதைத்தான் இன்றைய மனிதன் தன்னுடைய அமைதியை, நிம்மதியை கடவுள் இல்லாமல் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த தவக்காலம் நாங்கள் ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் என்ற அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவரிடம் திரும்புவதுதான் அமைதிக்கான, ஆறுதலுக்கான, நிம்மதிக்கான ஒரே வழி என்பதை நாங்கள் இந்த தவக்காலத்தில் உணர அழைக்கப்படுகின்றோம். ஆகவேதான் இந்த காலத்தில் உள்ள இறைவார்த்தைகள் எல்லாம் திரும்பி வாருங்கள் என்ற அறைகூவலை நமக்கு விடுக்கப்படுகின்றது. அதுதான் எங்களுடைய மைய புள்ளி, அதுதான் எங்களுடைய வாழ்வின் புள்ளி. கடவுள்தான் எங்களுக்கு எல்லாம் என்ற அந்த அடித்தளத்திலே நாங்கள் இந்த தவக்காலத்தை நோக்க வேண்டும். நாங்கள் திரும்பி ஆண்டோட முழுமையான உள்ளத்தோடு, உடைந்த உள்ளத்தோடு திரும்பி நாங்கள் செல்லுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு வாழ்வு இருக்கின்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். அதே வேளையிலே நற்செய்தியிலும் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், நம்ப மறுத்தார்கள். அவர்களிடத்தில் வந்தார், தன்னுடையவர்களிடத்தில் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நற்செய்தியும் தெளிவாக சொல்லுகின்றது. எனவே நாங்கள் திரும்புவோம். ஆண்டவரிடம் முழுமையாக உள்ளத்தோடு, உடைந்த உள்ளத்தோடு திரும்பி அவரது வாழ்வை பெறுவோம், மனம் மாறுவோம். எங்கள் தீய செயல்களை விலக்கி வைத்துவிட்டு ஆண்டவரிடம் சரணடைந்து ஒரு புதிய வாழ்வை இந்த தவக்காலத்தில் கண்டடைவோம். ஆமேன்.